ஜாக்லியை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருந்தேன்டா. நீ வேற வாய் விட்ட. வா 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 பக்கத்தில் வா. உன்னை அடிக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டே பஞ்ச் பண்ணுறான். ஆனால் அவன் அசால்ட்டாக ஸ்லிப் பண்ணுறான். சும்மா உன்னை பயமுறுத்த அடிச்சான்டா. இப்போ உண்மையாக பஞ்ச் பண்ணுற பாருன்னு மறுபடியும் அடிக்கிறான். அதை அவன் கேட்ச் பிடிச்சிடுறான். அடி வாங்கி கீழே கிடக்கிற ஆர்ஜே பொண்ணை பார்த்து ஒரு நிமிஷம் வரு, நீ மீரா கூட க்ளோஸான்னு கேட்குறான். அதுக்கு அவள் இல்லைன்னு சொன்னது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீ க்ளோஸ் ஆனால் கூட இப்போது இங்கே நீ என்னை பார்க்கவே இல்லை. இங்கே என்ன நடந்தாலும் அவகிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறான். ஒரே பஞ்சில் அந்த ரவுடியோட கண்ணாடியோட சேர்த்து முகத்தையும் உடைக்கிறான். அவன் செம்ம கடுப்பாய் ரேம்பேஜ் மூடுக்கெலாம் போய் கொலவெறியோட பாயிறான். ஆனால் ஜாக்லி ஒரு கையை பாக்கெட்டில் வச்சுட்டு இன்னொரு கையால் அசால்ட்டாக சமாளிக்கிறான். அவனால் இவன் கையை பார்க்கவே முடியல. நிஜமாவே யாரா அவன் ஷாக் ஆகுறான். அதே டைமில் டேனியல் பார்க் அவனோட மூமெண்ட்ஸை தெளிவாக கவனிக்கிறான். பாக்ஸிங்கில் இந்த டெக்னிக்கோட பேர் ஜாப். அடுத்து அவன் பாடியையே மொத்தமாக டர்ன் பண்ணி ஒரு ஹூக் வைக்கிறான். இப்போ தான் டேனியல் ஒரு ஹூக்கை கண்ணால் பார்க்குறான். இவன் ஃபாஸ்ட் லேர்னர்னு தெரியும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் லேர்னர்னு இப்போ வர தெரியல. அந்த ரவுடி கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப பொண்ணுங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. கொரியாவில் ஒரு பழமொழி இருக்குது, பூவால் கூட பொண்ணுங்களை அடிக்கக்கூடாதுன்னு. இதை இவன் ஸ்டைலில் தப்பாக ஆபாசமாக சொல்லிட்டு போகிறான்.